நான் ரவிமோகன் சாரோட ஃபேன் தான். ஸோ அவருக்காக தான் வந்திருக்கேன். நல்லா தான் போகும் கண்டிப்பாக. அவர் வில்லன் கேரக்டர் இந்த வாட்டி புதுசாக பண்ணியிருக்காரு. ஸோ செம்மையாக போகுன்ற எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கேன். அப்படிலாங்க அதை பற்றி எனக்கு தெரியல. ரெண்டுமே நல்லா தான் போகும் எப்படியோ. நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மக்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க. ரவிமோகன் இந்த மாதிரி வில்லன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க. இது யார் யார் மேல என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? எதுவும் இல்லை, பார்த்தா தான் தெரியும். பார்த்து பார்ப்போம். வேற லெவல் சூப்பரான மாஸ் இது. ஆல்ரெடி பகவான்லயும் பண்ணிருக்காரு. அதை விட இது ரொம்ப டபுளா சூப்பர் மாஸா இருக்கு. சிவகார்த்திகேயனோட மெயின் ரோலுக்கு வரலாற்று படம், ஹிந்தி எதிர்ப்பு பத்தி எல்லாம் பேசியிருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹிந்தி முக்கியம் இல்ல, திணிக்கப்படுறது ஒண்ணுதான். ஆனா கரெக்டான பதில் தான் இது. நம்மளுக்கு தமிழ் ரொம்ப முக்கியம். ஹிந்தின்றது ஒரு நார்மலான லாங்குவேஜ். அது ஒரு இது மாதிரி தானே நம்மளுக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா ரெண்டுமே ஈக்குவல் தானே. எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரும் முக்கியம், ரவி சார். நான் மெயினா ரவி சாருக்காக வந்தேன். ஹிந்தி தமிழுக்கான ஜஸ்ட் ஃபைட் தான். பட் சிவகார்த்திகேயன் கடைசியில் டை. ஸோ படம் ஓகே தான். ட்ரைலர் ஓகேவா இருந்துச்சு. ஆனால் ஜெயம் ரவி கோசம் தான் வந்திருக்கோம். எங்க அம்மா எங்க அப்பா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்க அண்ணா வந்திருக்காங்க. அதனால எங்க அம்மா கேட்டாங்க இன்னைக்கு ஸ்கூல் ஜெயம் ரவி படத்துக்கு வரியான்ட்டு. சரிம்மா ஜெயம் ரவி படத்துக்கு வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயம் ரவி சாருக்காக தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு, அதனால பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்திருக்கோம். அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்க. அதை பற்றி விஜய் பார்க்கறதுக்காக வரல. இப்போதைக்கு நாங்கள் பராசக்தி படமாக தான் இருக்கோம். ஜெயம் ரவி சாருக்காக தான் வந்திருக்கோம். இது எதிர்பார்க்கல, இது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தாய்மொழி பத்தி சொல்றதுனால நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்தோம். நான் வந்து பயங்கரமான ஒரு இப்போ அகிலன் படத்துல பாத்தீங்கன்னா கூட லைட்டா ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி பண்ணியிருந்தாரு. இப்போ அதை விட ஒரு பெட்டரா உண்மையா ஒரு நெகட்டிவ் ரோல்ல இறங்கியிருக்காருன்னு அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாமா, ஸ்ரீலீலா அவங்களோட ரோல்லாம் வந்து பக்காவே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க இப்ப ஸ்ரீலீலாவை வந்து நம்ம தெலுங்கு அந்த மாதிரி நிறைய இதுல பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்ல தான். இதுவும் இந்த படமும் சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கலாம். ஏன்னா வந்து தளபதி லாஸ்ட் பிலிம்ன்றதுனால பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உண்மையை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே, பராசக்தி ஓகே பெட்டர் தான். ரவீன் மோகன் இருக்காரு, அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் இருக்காங்க, ஸ்ரீலீலா எல்லாருக்காகவும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது எங்களுக்கு மனசு. கண்டிப்பா இப்போ வந்து விஜய் இல்ல, விஜய் சார் இல்ல, அவர் படம் வந்து ஜனநாயகம் வந்து ரிலீஸ் ஆகலன்றது வந்து இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் இருக்கும்.